ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிறைய கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெறும் குழம்பு, காய்கறி இல்லாமல் வெங்காயம் தக்காளி வெறும் தேங்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு தனி குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியான ஒரு குழம்பு. நம்ம காரக்குழம்பு வைக்கணும்னா எப்படியோ சுண்ட வைக்க ஒரு அரை மணி நேரமாக தான் ஆகும். ஆனால் இது ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா ஒரு முழு பூண்டை உரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இல்லை சாம்பார் வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி 1 ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி தேங்காயில் இப்போ கால்வாசி தேங்காய்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தேங்காய் துண்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு கொஞ்சமாக தான் ஒரு 10-20 மிளகு அளவு தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நீங்கள் கல் உப்பு வேணாலும் சேர்த்துக்குங்க. நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தாளிப்புக்கு இது நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள். தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், தாளிப்பு வடகம், கருவேப்பிலை. இது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சு வந்துச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை அலசி அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ அலசி இருக்கிறத சேர்த்துட்டு இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி ஒரு 3 வாட்டி தண்ணி எடுத்துட்டு அதையும் சேர்த்துடலாம். அதில் இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கொஞ்சம் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. இதை சுண்டி வரும்போது நம்ம கரெக்டான பதம் கரெக்டாக கிடைக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் சுண்டினா போதும், நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இது கன்னியாகுமரி ஸ்டைலில் செய்யக்கூடிய இது நான் வெறும் குழம்பாக செய்கிறேன். இதுலேயே மீன் குழம்பு கூட செய்வாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ அரைச்ச பொருள் எல்லாமே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துட்டு அரைச்சி கூட சேர்ப்பாங்க. அப்படியும் ஒரு ஸ்டைல் செய்யலாம். உங்களுக்கு மீன் குழம்பு இந்த ஸ்டைலில் வறுத்து அரைச்சி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த மாதிரி மீன் குழம்பும் செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். நம்மளோட சூப்பரான வெறும் குழம்பு ரெடி. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கொதிச்சிருக்கு பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டான பதம். இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தால் தான் நம்ம ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திட்டு கொடுக்கும். இந்த அளவுக்கு செஞ்சு பாருங்கள். இது காயெல்லாம் போட்டும் செய்யலாம், மீன் போட்டு செய்யலாம், கருவாடு போட்டு செய்யலாம். எதுனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மீன் குழம்பு எப்படி வைக்கணுன்றது உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் எனக்கு கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் செய்கிறேன். இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.